தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி முதல், அதாவது நாளை முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு. இது என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றுடன் பிப்ரவரி மாதம் நிறைவடையும் நிலையில் நாளை மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே நமது அன்றாட செயல்பாடுகளில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. நாளை முதல், அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் துவங்கி PF பணம் எடுக்கும் வரையில் பல விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கலாம். அந்த வகையில் முதல் அறிவிப்பா எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைப்பது வழக்கம். சிலிண்டர் விலை உயர்ந்த நிலையில் இந்த மார்ச் மாதம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறையுமா அல்லது உயருமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இந்த அறிவிப்பு நாளை அதிகாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, PF கணக்குதாரர்களுக்கு புதிய வசதி. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இதுவரை PF பணத்தை பெறுவதற்கு இருந்த சிக்கலான நடைமுறைகளை எளிமையாக்கப்பட உள்ளன. மார்ச் முதல் ஊழியர்கள் தங்கள் PF பணத்தை ATM மற்றும் UPI செயலிகள் மூலமாகவே நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய தொழில்நுட்ப வசதி அறிமுகமாகிறது. அவசர தேவைகளுக்கு பணம் தேவைப்படும் ஊழியர்களுக்கு இந்த நடைமுறை பெரும் உதவியாகவும் இருக்கும். மூன்றாவது, ரயில்வே பயணிகளுக்கு சொல்லியிருக்காங்க. ரயில் பயணிகளுக்கான முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுக்கும் முறையில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பயன்பாட்டில் இருந்த UTS செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் முழுமையாக செயலிழக்கும். அதற்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ரயில் ஒன் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது. பயணிகள் தடையின்றி டிக்கெட் எடுக்க இந்த புதிய செயலியை பதிவிறக்கம் செய்வது அவசியம். நான்காவதா, கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, கிரெடிட் கார்டு ஆர்வலர்களுக்கு வரைவு வருமான வரி விதிகள் 2026 மார்ச் 1, 2026 முதல் அமலுக்கு வரலாம். இந்த புதிய திட்டத்தின்படி ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் தனது அனைத்து கிரெடிட் கார்டுகளிலும் மொத்தம் 1 மில்லியன் அல்லது 10 லட்சம் அதற்கு மேல் பணம் செலுத்தினால் வங்கிகள் இந்த தகவல்களை வருமான வரித்துறைக்கு வழங்குவது கட்டாயம். மேலும் இப்போது புதிய கிரெடிட் கார்டுகளுக்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பா பான் கார்டு வைத்திருப்போருக்கு பான் கார்டை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. புதிய விதிகளின் கீழ் காப்பீட்டு கொள்கையை வாங்கும் போது பான் கார்டை வழங்குவது இப்போது கட்டாயமாகும். நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ரூபாய் 5 லட்சத்திற்கும் குறைவான கார் வாங்குவதற்கு இனி பான் கார்டு தேவையில்லை. கூடுதலாக வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் வருடாந்திர ரொக்க டெபாசிட் மற்றும் திரும்ப பெறும் வரம்பை 10 லட்சமாக உயர்த்துவதற்கான திட்டமும் உள்ளது. ஆறாவதா, பேங்க் ஹாலிடேஸ். மார்ச் மாத விடுமுறை நாட்கள் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய விதமான பண்டிகைகள் குடி பத்வா, ஹோலி, ஈத் இந்த மாதிரியான நிறைய பண்டிகைகள் காரணமாக மார்ச் மாதத்தில் மொத்தம் 18 நாட்கள் வங்கிகள் மூடப்படலாம் என்ற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இவை அனைத்தும் தான் மார்ச் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். கண்டிப்பா அனைவருக்குமே இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.